வந்துடும் போலதான் இருக்கு. நீங்க கையை தட்டாட்டி கையை தட்டி உற்சாகமான கரகோஷத்தை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க நிக்கிற பியூட்டிஃபுல் லேடிஸ் பின்னுக்கு இருக்கிறவங்க திட்டுறாங்க. நீங்க எழுப்பி நின்றுட்டு அவங்கள மறைக்கிறீங்க. நான் போனை தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு வந்து கேமராமேன் ஒரு 4 பேர் போட்டிருக்கோம். அங்க வந்து ட்ரோன் ஒன்று சுத்திட்டு இருக்கு. ஸோ வீடியோஸ் வந்து தருவோம். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. நல்ல குவாலிட்டியா உங்களுக்கு வந்து AVIQ மீடியா காலேஜ் வந்து வீடியோஸ் தரும். அதனால நீங்க பயப்படாதீங்க. எனக்கு தெரியும் நீங்க வந்து இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டு கொஞ்சம் அதை கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும். வாட்ஸ்அப்ல சொந்தக்காரங்க திரும்ப பார்க்குற மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் ஆசைப்படுறது எனக்கு புரியுது. இருந்தாலும் அதை கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா போட்டா இன்னும் நல்லா இருக்கும். அதனால தயவு செய்து உட்கார்ந்து இருந்து நீங்க வந்து வீடியோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இந்த பியூட்டிஃபுல்லான நடனத்தை வழங்கிய இந்த பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு எங்கே மீண்டும் உங்களுடைய உற்சாகமான கரகோஷம். இப்போது இவர்களுக்கு அந்த அன்பு பரிசு இப்போது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அந்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக இந்த AVIQ மீடியா காலேஜினுடைய CEO ஷாக்கிர் அவர்களையும் அதே நேரம் MD AF அஜீமா அவர்களையும் அன்போடு மழைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக பதக்கம் மற்றும் சான்றிதழை பெறுவதற்காக ரிஃபா மரியம் அவர்களுக்கான சான்றிதழ் மற்றும் நினைவு பதக்கம் இப்போது மேடைகளை வழங்கி வைக்கப்படுகிறது. யாரு ரிஃபா மரியம்? நீங்களா? இந்த கொடையை தாரீங்களா? மனவரை பார்க்குது. நான் வீட்டுக்கு கொண்டு போறேன். ஓகே, அழுவீங்களா போயிட்டு? எவ்வளவு வாங்கினீங்க? எவ்வளவு? 100 ரூபாயா? நான் போகும்போது ஒரு 100 கூட வாங்கிட்டு போவோம். சரி, அங்க போங்க. அந்த அங்கிள்கிட்ட போங்க. அங்கிள் இல்லை, நானா கோவப்பட்டுருவாரு. ஷாக்கிர் அவர்களுடைய பொற்கரங்களினால் இப்போது ரிஃபா மரியம் அவர்களுக்கான சான்றிதழ் பதக்கம் வழங்கப்படுது. ரிஃபா மரியத்துல பேரண்ட்ஸ் வந்துருக்கீங்கன்னு சொன்னா கையை தட்டுங்க பார்ப்போம். நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்ப எல்லாம் சேர்த்து கட்டு சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அடுத்து சான்றிதழ் பெறுவதற்காக நவிஷ்கா அவர்களை அழைக்கின்றோம். நவிஷ்கா அவர்களுக்கான சான்றிதழ் இப்போது பதக்கம் வழங்கி அங்கு போகும். சிறப்பாக உங்களுக்கு இங்கே வீடியோ பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அஷ்பா அவர்களை அழைக்கின்ற மேடைக்கு அடுத்து சான்றிதழ் பதக்கத்தை பெறுவதற்காக அப்துல் ஹாதி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து நஜீப் அவர்களை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து தனயன் அவர்களை அன்போடு மழைக்கு அழைக்கின்றோம். பாருங்க எப்படி முடியும். முட்டி ஸ்டைல பாத்தீங்களா? தனயன் எங்க? தனயனுக்கு உற்சாகமான கரகோஷம். பெக்காம் கட்டு வச்சிருக்காரு சின்ன வயசுல. தம்பி ஒரு 18 வயசான புத்தன ஹீரோவா மாறிடுவார் போல. அடுத்து அஃப்லல். அடுத்து ரிஃப்கி அவர்களை அழைக்கின்றோம் மேடைக்கு. அடுத்து யஹ்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து ரிமா அவர்களை அழைக்கின்றோம் மேடைக்கு. அடுத்து சான்றிதழை பெறுவதற்காக இம்னா அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து சாரா அவர்களை அழைக்கின்றோம் சான்றிதழ் பெறுவதற்காக.
இந்த டான்ஸை கற்றுக் கொடுத்த நயினாபுரம் பாலர் பாடசாலையினுடைய ஆசிரியை JF சம்ஹா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நினைவு சின்னத்தை பெறுவதற்காக இந்த நினைவு சின்னத்தை இந்த AVIQ மீடியா காலேஜினுடைய MD AF அஜீமா அவர்களுடைய பொற்கரங்களினால் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நன்றி. 2 பேரும் அப்படியே ஸ்டேஜில் நில்லுங்க. குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற உமர் ஃபாரூக் மகா வித்யாலயத்தினுடைய அதிபர் MUM ஷாஜஹான் அவர்களையும், சாரக்குடியுள்ளு முஸ்லிம் மகா வித்யாலய அதிபர் KVN நியாஸ் அவர்களையும் அன்போடு இங்கே மீண்டும் நாங்கள் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோன்று எங்களுடைய அனுசரணையாளர்கள், அதேபோன்று ஊடக நிறுவனங்களினுடைய உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் இங்கே எல்லோரும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் மீண்டும் இந்த நேரத்தில் வரவேற்றுக் கொண்டு, குறிப்பாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டுமாக இருந்தால் அந்த நிகழ்ச்சிக்கு பொருளாதார ரீதியாக நிறைய தேவைப்பாடுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு ஒரு குழு தேவைப்படும். அது மாத்திரமல்லாது ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக செய்வதற்கு பலருடைய ஒத்துழைப்பு தேவைப்படும். அதிதிகளாக நாம் அழைக்கின்ற போது அந்த அதிதிகள் நேரம் ஒதுக்கி இங்கு வருவதற்கு அதுக்கு ஒரு மனசு வேண்டும். அவர்களுக்கு இருக்கின்ற வேலை பழுக்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் இங்கு வந்து குறிப்பிட்டது ஒரு 4-5 மணித்தியாலும் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும். இதுவெல்லாம் செய்வது என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விடயம். ஆனால் அதை இளம் வயதிலே சாத்தியமாக்கியவர்கள் தான் இந்த AVIQ மீடியா காலேஜினுடைய உறுப்பினர்கள். அதில் குறிப்பாக முக்கிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் CEO, அதே நேரம் அதனுடைய MD எங்களுடைய ஷாகிர் மற்றும் அஜீமா, இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர்கள். எனவே இவர்களுக்கு உங்களுடைய உற்சாகமான கரகோஷங்கள், கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். இந்த நிகழ்வு இந்த மண்ணில் தான் இடம்பெற வேண்டும், எங்களுடைய முதலாவது நிகழ்வு என்று நினைத்து இங்கே இந்த நிகழ்வை செய்கின்றார்கள். எதிர்காலத்திலே அவர்களுடைய மீடியா காலேஜ் கிளை இருக்கின்ற ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று நிகழ்ச்சிகளை நடத்த போகின்றார்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக நிறைய தேவைப்பாடுகள் இருக்கும். அதற்கு நாங்கள் அனுசரணையாளர்களை நாடுவோம். அனுசரணையாளர்களை நாடுகின்ற போது எல்லா அனுசரணையாளர்களும் எல்லா விடயத்தையும் சம்மதிப்பது கிடையாது. இந்த நிகழ்ச்சி பற்றிய முழுமையான தெளிவு அவர்களுக்கு கிடைத்தால் மாத்திரம்தான் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கான அனுசரணைகளை வழங்குவார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் சர்வதேச, அதே நேரம் தேசிய ரீதியில் இருக்கின்ற வானொலி தொலைக்காட்சிகளில் வேலை செய்கின்றவர்கள் என்பதனால் நிறைய கோஆபரேட் கம்பெனிகளோடு வேலை செய்வதன் காரணமாக, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியோடு வேலை செய்வதன் காரணமாக இந்த விளம்பரங்களை பெறுவதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இந்த சிக்கல்களுக்கு அப்பால் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்துவதற்கு அனுசரணையாளர்களிடம் சென்ற போது அதை கொடுப்பதற்கு ஒரு நல்ல மனசு வேண்டும். அந்த மாதிரி மனசு உள்ளவர்கள் இந்த புத்தளம் மண்ணிலே இருக்கின்றார்கள் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். அவர்களினுடைய அந்த ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த நிகழ்வை இங்கு செய்ய முடியாது. எனவே இந்த நிகழ்வை மிக சிறப்பாக அனுசரணை செய்து நடத்துவதற்கு ஒத்துழைப்பினை வழங்கிய தி பெஸ்ட் சாய்ஸ் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ஹஃபீல் அவருடைய அந்த திறந்த இதயத்துக்கு உங்களுடைய கை கரகோஷங்களை வழங்கி அவருக்கான நினைவு சின்னம் இப்போது இங்கே மேடைகளை வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. எனவே தி பெஸ்ட் சாய்ஸ் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ஹஃபீல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நினைவு சின்னத்தை பெறுவதற்காக தனக்கு இருக்கின்ற பணத்தை இன்னொருவரிடம் கொடுப்பதற்கு மனசு வேண்டும். அது எல்லோருக்கும் வராது. எனவே ஒரு சிலருக்கு தான் அந்த மனசு வரும். அப்படிப்பட்ட மனிதர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள், அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிறுவனத்தை மாத்திரம் நடத்தாது, அவர் ஒரு மார்க்க அறிஞராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே எங்களுடைய ஹஃபீல் அவர்களுக்கான நினைவு சின்னம் இப்போது நிறுவனத்தினுடைய CEO ஷாகிர் அவர்களினுடைய கரங்களினால் இப்போது வழங்கி வைக்கப்படுகிறது. நன்றி சார், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி வைத்து தி பெஸ்ட் சாய்ஸ் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் எங்களுடைய ஹஃபீல் அவர்களுக்கு எங்கே உற்சாகமான கரகோஷம். புத்தளம் மண்ணில்
நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னு சொன்னால் ஹஃபீல் அவர்களிடம் இருக்கின்ற அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பாடாக இருந்தால் நீங்கள் நாட வேண்டிய இடம் தி பெஸ்ட் சாய்ஸ் நிறுவனமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாது இன்னும் ஒரு அனுசரணையாளராக எங்களோடு இணைந்திருக்கின்றார் F1 லாக்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ஃபர்ஹான் அவர்கள். எனவே எங்களுடைய F1 லாக்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ஃபர்ஹான் அவர்களுக்கு எங்களுடைய உற்சாகமான கரகோஷம். இந்த நிகழ்ச்சியை நம்பி ஷாக்கிரை நம்பி எங்களுடைய இந்த ABIQ மீடியா காலேஜை நம்பி தன்னுடைய அனுசரணையை வழங்கி இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக இடம்பெறுவதற்கு ஒத்துழைப்பை வழங்கி அந்த தாராள மனம் கொண்ட F1 லாக்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் திரு ஃபர்ஹான் அவர்களுக்கு இந்த வேளையில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு அனுசரணையாளராக எங்களோடு இணைந்து கொண்டு ஷெடார் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் மர்சூல் அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கின்றோம். உங்களுடைய பலத்த கரகோஷத்துக்கு மத்தியில் ஷெடார் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் மர்சூல் அவர்களுக்கான நினைவு சின்னம் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியவைக்காக இப்போது ABIQ மீடியா காலேஜினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் அது நேரம் MD ஆகியோருடைய பொற்கரங்களினால் இப்போது அந்த நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த உன்னதமான தருணம் இந்த நிகழ்ச்சிக்கு தாராள மனம் கொண்டு அனுசரணை வழங்கி இந்த நிகழ்வை வெற்றியடைய சேர்ந்த இந்த புத்தளம் மண்ணின் தொழில் அதிபர்கள் 3 சிங்கங்களுக்கும் எங்களுடைய உற்சாகமான பலத்த கரகோஷம். இவர்கள் 3 மாத்திரமல்ல, இன்னும் சிலரும் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கான கௌரவமும் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்வில் இணைந்து கொண்ட எங்களுடைய ஷாகிர் மற்றும் எங்களுடைய அஜீமா இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இடத்துல வந்து இவ்வளவு அழகான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கவர் வந்து சக்தி டிவி மற்றும் சக்தி FM உடைய RJ மற்றும் நியூஸ் ரீடரான RJ சௌக்கி அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து நன்றி தெரிவித்துக் கொள்றேன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வந்து சின்ன பிள்ளைகள இது நிகழ்ச்சிகள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவார்டு வழங்கி வச்சாங்க, அதையும் பார்த்தோம். இவ்வளவுலாம் பார்த்தோம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷலா ஒரு சாங் ஒன்று பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய சக்தி தொலைக்காட்சி அது மட்டும் இல்லாமல் வானொலியுடைய நிகழ்ச்சிகளை அப்படியோ பொக்கிஷமா வழங்கி கொண்டிருக்கக்கூடிய RJ சோக்கி அவர்களை இந்த இடத்துல ஒரு அழகான பாடல் வழங்குறதுக்கு நான் கூட அழைக்கிறேன். நன்றி. நன்றி.